தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தஞ்சை மத்திய மாவட்ட கழகம் சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் கழக நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி வருகிறார். அதனை நேரடியாக பார்க்கலாம். தஞ்சாவூர் மாநகர செயலாளர் அருமை சகோதரர் சரவணன் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் மாசிலாமணி அவர்களே, துரை கருணாநிதி அவர்களே, ஒன்றிய செயலாளர் ஸ்ரீ கோவிந்தராஜ் அவர்களே, ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் கண்ணா அவர்களே, ஒன்றிய செயலாளர் தனபால் அவர்களே, ஒன்றிய செயலாளர் ஆசை தம்பி அவர்களே, பொதுக்குழு சங்கர் அவர்களே, பேரு கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் சு ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் பெயர் விட்டு வருகிறார்களும் நெஞ்சத்திலே இன்றைக்கும் நீங்கா இடம்பெற்றிருக்கின்ற கழகத்துடைய முன்னோடி மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட பொறுப்பாளர்களே, இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர பேர் கழகத்துடைய செயலாளர்களே, இலைக்கழகத்துடைய செயலாளர்களே, உள்ளாட்சி பகுதிகளே, முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, மகளிர் சேர்ந்த சகோதரிகளே, விவசாய பிரிவு மக்களே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர் கூட நண்பர்களே, இந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்து, ஒரத்தநாடு பகுதி என்று சொன்னாலே துரோகி இருக்கின்ற அந்த துரோகி வெல்வதற்கு தான் இவ்வளவு கூட்டம். அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்திற்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதே பல துரோகிகள், புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பல துரோகிகள் இருந்தார்கள். அந்த இருவரும் தன்னுடைய சக்தியா அவர்கள் துரோகம் செய்த அத்தனை பேரும் அடியோடு அழிந்து போன வரலாறு தான் இருக்கின்றது. இன்றைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம் அதிமுக இயக்கம், அம்மா இமைகாப்பை போல கட்டிக்காத்த இயக்கம் அதிமுக இயக்கம். அந்த இயக்கத்தை தீய சக்தி திமுகவோடு இணைந்து இந்த இயக்கத்தை அழித்த நினைக்கிறவர் அழிந்து போவார் என்பதால் இங்கே 2 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ரத்தத்தை விரிவாக சிந்தி உழைத்து வளர்த்த கட்சி அதிமுக கட்சி. இதை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, இதை யாரும் வீழ்த்த முடியாது. நம் எதிரிகளோடு கைகோர்த்து இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தார்கள். தர்மம், நீதி, உண்மை வென்றது. நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றோம். தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நமக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றோம். இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருக்கின்ற 2 கோடி தொண்டருக்கு சொந்தம். நான் பொதுச் செயலாளராக உங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இங்கே இருக்கின்ற ஒரு தொண்டன் போல்தான் இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் அங்கே இருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் நிற்கின்றேன். என்னை போல் பல பேர் எதிர்காலத்திலே இங்கே இருந்து இங்கே வர நிறைய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கிறது. இந்தியாவில் பல இயக்கம் இருக்குது, தமிழகத்தில் பல இயக்கம் இருக்குது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற கட்சி. இந்த கட்சியில் தான் உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்கும், இயக்கத்திற்கு விசுவாசமாக இருக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்கும். தானாக உங்கள் கதவை தட்டி உங்களுக்கு பதவி வந்து சேரும் இந்த இயக்கத்தில் ஒன்றுதான். ஆனால் இந்த இயக்கத்தை அழிப்பதற்காக நாம் 2 கோடி தொண்டர்கள் கோயிலாக நினைத்துக் கொண்டிருந்த தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கிய சண்டாளர்கள் இனி எவராலும் அழிக்க முடியாது. 2 கோடி தொண்டனுக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி கொடுத்துவிட்ட சொத்து. இந்த சொத்தை எவராலும் அபரிக்க முடியாது. 2 கோடி தொண்டனுக்கு சொந்தமான சொத்து. இதை யார் கை தொட்டாலும் அவர்கள் இருவரும் தலைவர்கள் அழித்து விடுவார்கள். இது ஒரு கோயில். நாம் எப்படி கோயிலுக்கு போய் தெய்வத்தை வணங்குகிறோமோ அதுபோல்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயிலாக இருப்பது சென்னையில் இருக்கின்ற தலைமை. அதை போய் அடித்து நொறுக்கலாம். அது என்ன செய்தது? நம்மை போல இருக்கின்ற சாதாரண மக்களுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவும் தன் உயிரை கொடுத்து வாழ்நாள் முழுவதும் நமக்காக உழைத்து அந்த கோயிலை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அதை போய் அழிக்க நினைக்கலாமா? எப்படி மனசு வரும்? சிந்தித்து பாரு. கழகம் எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது, நமக்குள் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் கோயிலால் விளங்கக்கூடிய தொண்டன் என்ன செய்தான்? அவன் வழங்குகின்ற கோயிலை போய் நாம் அடித்து நொறுக்கலாமா? இது மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடிய குற்றமா? மன்னிக்க முடியுமா? சொல்லுங்க. உங்களுடைய சொத்து, உங்களுடைய சொத்தை எவராலும் அபகரிக்க முடியாது. 2 கோடி தொண்டர்கள் பாதுகாவலராக இருப்பார்கள். இந்த இயக்கத்திற்கு, இயக்கத்தை எவராலும் கபலீகரம் செய்ய முடியாது. எப்பொழுது நான் இருக்கின்றேன் பொதுச் செயலாளர். நாளைக்கு இந்த கூட்டத்தில் எவராலும் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக வரலாம். இந்த கட்சி தனிப்பட்ட ஒருவருக்கு சொந்தம் அல்ல, 2 கோடி பேருக்கு சொந்தமான கட்சி. அதை மறந்து, அதை எண்ணி உணர்ந்து செயல்பட வேண்டும். தொண்டனை மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் நம்மளை மதிப்பார். நான் தொண்டனாக இருந்து வந்தவன். தொண்டனாக இருந்து கிளைச் செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அதுக்கு பிறகுதான் முதலமைச்சரானேன். அது உங்களுடைய துணையோடு, உங்கள் துணையோடு தான் இன்றைக்கு பொதுச் செயலாளரை வந்து முன்னிருந்து பேசுகின்ற அரிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய என்ன என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். உங்களுக்காக உழைக்க வேண்டும். இருவரும் தலைவர்கள் கட்டி காத்த இந்த இயக்கத்தை மென்மேலும் வளர்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய கடமை. அதற்காகத்தான் இந்த பொறுப்பை நிலத்திலே ஒப்படைத்திருக்கிறேன். அதை என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் எதிரி கிடையாது. ஆனால் இந்த இயக்கத்தை அழிக்க யார் நினைக்கிறார்களோ அவர்தான் முதல் எதிரி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம். அம்மா இரவுகள் வராமல் உழைத்து இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள். அம்மா 2016 ஊரூரா சென்று ரத்தத்தை வேர்வையாக சென்று தன் உடல்நலத்தை பொருட்படுத்தாமல் ஆட்சி அமைத்தார்கள். அந்த காலகட்டத்தில் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதிமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்டார்கள் சட்டமன்றத்தில். அப்படி எதிர்த்து ஓட்டு போட்டவருக்கும் உச்ச பதவியை கொடுத்து நாங்கள் ஆதரித்தோம். இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்பொழுதாவது திருந்தினார்களா? இல்லை. நயவஞ்சக புத்தியோடு செயல்பட்டார்கள். எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி கொடுத்தாலும் அவர் திருந்தப்படுவதாக இல்லை. அதனால் ஆண்டவனாக பார்த்து வேட்டி கட்ட முடியாத, கொடி கட்ட முடியாத தெய்வம். ஆகவே நம்முடைய இயக்கம் தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட இயக்கம், தெய்வத்தினுடைய அருளால் செயல்படுகின்ற இயக்கம். இதை எவராலும் அழிக்கவும் முடியாது, ஒடுக்கவும் முடியாது, முடக்கவும் முடியாது. அதே போல அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி என்று சொன்னால் அது அதிமுக கட்சி ஒன்றுதான். தமிழகத்திலே எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதேபோல் இந்த மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மா இருந்த காலத்திலும் சரி, விவசாயிகளுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். விவசாய தொழிலாளிக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். இது நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்ற மாவட்டம் டெல்டா மாவட்டம். இரவுகள் பாராமல் தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு உணவை உற்பத்தி செஞ்சு நாட்டு மக்களுக்கு வழங்குகின்ற மாவட்டம் இந்த டெல்டா மாவட்டம். இந்த மாவட்ட மக்கள் 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள். சட்ட போராட்டத்தின் விளைவாக காவிரி நதி பிரச்சனையை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றுத் தந்தது அதிமுக அரசாங்கம். டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன்,
அதையெல்லாம் துவங்குவதற்கு முற்பட்ட பொழுது விடியா திமுக அரசு முதலமைச்சர் என்று முதலமைச்சர் அவர்கள் அதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். ஆனால் விவசாயிகளுடைய கவலை, தங்களுடைய நிலம் பறிபோய் விடுமோ என்ற அச்சம், அப்படிப்பட்ட அச்சப்பட்ட விவசாயிகள் இல்லத்திலே கோரிக்கை மனு வைத்தார்கள். அப்பொழுது இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், கழக முன்னோடி நிர்வாகிகள் என்னிடத்தில் தெரிவித்தார்கள், விவசாயத்தை ஒன்றுமே தெரியாது இருக்கின்ற மக்களுக்கு அதை பொன்விளைகின்ற பூமியை இந்த மீத்தேன் ஈத்தேன் திட்டத்துக்கு எடுத்துக்கொண்டால் இவர் நன்னோட்டுக்கு வந்து விடுவார்கள், இவர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசோடு போராடி வாதாடி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளித்த மாவட்டம் அரசாங்கம், அதிமுக அரசாங்கம். அதேபோல் விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை சேமிப்பதற்காக அங்கங்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டன. ஏரி, குளம், குட்டை குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்பட்டது. தூர்வாரப்பட்ட மண்டல் மண் அவருடைய விவசாய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள். பொருளோடு மண்ணு கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியுமா? தாராளமாக ஏரியில இருந்து விவசாயிகள் மண்ணை எடுத்து அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்திலே பார்த்தேன். அதேபோல் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் இந்தியாவிலேயே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது சுமார் 9,300 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை பெற்றுத் தந்தோம். வறட்சி வந்தது. தமிழக வரலாற்றிலே வறட்சி நிவாரணம் கொடுக்கப்பட்ட சரித்திரம் இல்லை. அந்த வறட்சியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அதையும் அதிமுக அரசு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்கப்பட்டது. அதோடு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அரசாங்கம் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நேரடியாக கொண்டு போய் அவ்வப்போது விற்பனை செய்து உடனுக்குடன் அவருடைய வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு விவசாயிகள் தடையில்லாமல் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அந்த நேரடி கொள்முதலில் கொண்டு போய் விற்பனை செய்த காலம் அதிமுக காலம். இன்றைக்கு நிலைமை என்ன? ஆன்லைன்ல பதிவு பண்ணணும். விவசாயி படிச்சிருக்காங்களா? எப்படி ஆன்லைன்ல பதிவு பண்ண முடியும்? சரி, அப்படியே ஆன்லைன் பதிவு பண்ணி அந்த நெல் மூட்டைகளை கொண்டு போய் நேரடி நெல் கொள்முதல் விற்பனை செய்யலாம்னாலும் உடனடியா கொள்முதல் செய்து திறந்த வெளியில் அனுப்பி வச்சாங்க. போன ஆண்டு கனமழை, லட்சக்கணக்கான மூட்டை விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட லட்சக்கணக்கான மூட்டை நெல்மணிகள் மழையிலே நனைந்து முளைத்து வீணாக போய்விட்டது. எவ்வளவு பாதிப்பு! ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்து உழைத்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்மணி ஒரு கண் முன்னே முளைக்கின்ற காட்சியை இந்த விடியா திமுக ஆட்சியில் தான் பார்த்தோம். நான் ஒரு விவசாயி, விவசாயியுடைய உழைப்பு என்ன என்பது எனக்கு தெரியும். ஒரு குழந்தை வளர்ப்பதை போல நம்முடைய விவசாயிகள் அந்த நெற்பயிரை வளர்த்து அதை அறுவடை செய்து விற்பனை செய்கின்ற பொழுது இப்படி கட்டான நிலைமை விடியா திமுக ஆட்சியில் இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கு இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்றன. இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக விடியா திமுக அரசுக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும். திறமையற்ற பொம்மை முதலமைச்சருக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும். தமிழகத்திலே 30 நாடாளுமன்றம், பாண்டிச்சேரியிலே 1, 40 நாடாளுமன்றத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு உழைக்கப்பட வேண்டும். நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதன் மூலமாக உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். விவசாய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். விவசாயி தொழிலாளருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனை நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். யாருக்கு நாம் அடிமை அல்ல, யாருக்கு நாம் அச்சுவதில்லை. இருவரும் தலைவர்கள் நம்மை வளர்த்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். நாட்டு மக்களுக்கு உழைப்பதற்காக நாம் பிறந்தோம். அதற்காக கட்சியை துவக்கினார்கள் நம்ம தலைவர்கள். அதை நாம் கட்டி காத்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு உழைப்பதுதான் அதிமுகவுடைய லட்சியம். அதை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய கடமை.
அதே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய செல்வாக்கோடு நம்முடைய வெற்றி திகழ வேண்டும். அதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும். மிக சிறப்பாக எழுச்சியாக தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒருத்த நாட்டிலே மிக பிரமாண்டமான எழுச்சியான வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து மாவட்ட செயலாளர் சேகர் அவர்களுக்கும் ஏற்பாடு செய்த முன்னாள் காமராஜர் அவர்களுக்கும் அவரோடு துணைந்த அறிவிச்சாளர் காந்தி அவர்களுக்கும் மற்றும் பேரூர் செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விட வருகிறேன். அண்ணனுடைய நிகழ்ச்சிக்கு